கடந்த 2 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடந்தேறியது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அன்று மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இதே இடத்துல வாரணாசியில காசி தமிழ் சங்கத்தை மிகவும் கோலாகலமாக தொடங்கி வைத்தார்கள். நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களும் மாண்புமிகு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்ஜி அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். மீண்டும் 2வது முறையாக 2023ஆம் ஆண்டு டிசம்பர்ல மிக சிறப்பாக நடந்தது. கடந்த 2 முறை நடைபெற்ற இந்த தமிழ் மொழியின் பெருமையும் தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தொன்மையும் விளம்புவாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடங்கேறியது. நமது பாரத பூமியில் வசிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது. காசியும் ராமேஸ்வரமும் முக்கிய தலமாக இருக்கிறது. எப்படி தமிழ்நாட்டிலிருந்து நாம் காசிக்கு வர விரும்புகிறோமோ அதே போல காசியில் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரத்திற்கு வர விரும்புகிறது. இதுதான் நம்மளுடைய பிணைப்பு. இது தொன்று தொட்டு காலமாக அரங்கேறி வருகிறது. ராமாயணம் மகாபாரதத்திலிருந்து காசிக்கும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது. அதனால்தான் மயிலாப்பூர், ராமேஸ்வரம், திருப்புல்லானி, தனுஷ்கோடி என தமிழ்நாட்டில் பல பகுதிகள் ராமாயணத்துடன் இணைந்துள்ளது. மகாபாரதத்திலும் ஆரவான் பொன்னுருவி, ஆரவள்ளி சூரவள்ளி பாத்திரங்கள் யாவும் தமிழகத்தின் அடையாளம் என்ற நமது புராணங்களில் இருக்கிறது. மிக முக்கியமாக நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல குறிஞ்சித்திணை காசி நகரை பதிவு செய்து போற்றி புகழ்கிறது. தெருவின் கண் காரணமின்றி கலங்குவார் கண்டு நீ வாரணாசி பதம் பெயர்த்தல் ஏதினில் நீ நின்மேல் கொள்வது ஏவன். இங்கு வாரணாசி என குறிப்பிடுவது வாரணாசி செல்வோர்க்கெல்லாம் முக்தி கிடைப்பதாக இந்த பாடல் குறிப்பிடுகிறது. 8 தொகை கலித்தொகையிலும் காசி நகரை பற்றி குறிப்புகள் மிகவும் உண்டு. மாட்டூர் மட பாஞ்சிலாசிரமம் மயிலாண்டிச்சிரம் வாதவூர் வாரணாசி என்கிறது தேவாரம். நாயன்மார்கள் ஒருவரான அப்பர் சுவாமிகள் என போற்றப்படும் திருநாவுக்கரசர் தமிழ் சிவபெருமானே வாரணாசியில் காசி விஸ்வநாதராக அருள் பாலிப்பது நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறது. காசியில நம்மளுடைய பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான் இவ்வாறு பதிவு செய்கிறார். முருகப்பெருமானின் புகழ் பரப்பிய அருணகிரி நார சுவாமிகள் அருள செய்த நூலான திருப்புகழிலும் காசியை குறிப்பிடுகிறார்கள். இலக்கியங்கள் மட்டுமின்றி காசிக்கும் தமிழகத்திற்கும் தொடர்பு ஆன்மீகம் தொடங்கி பண்பாடு கலாச்சாரத்தில் எதிரொலிக்கிறது. தமிழ்நாட்டில் பல கோயில்கள், காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, இந்த கோயில்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இங்க எப்படி காசியில நம்மளுடைய விசாலாட்சி விஸ்வநாதர் இருக்கிறதோ அதே போலதான் தமிழ்நாட்டில் தென்காசியில சிவகாசியில நம்மளுடைய கலாச்சாரத்தை போட்டுக்கின்ற 5000 ஆண்டுகள் 5000 साल का ये बंद है काशी तमिल काशी के लिए तमिल के लिए एक बहुत बड़ा बंद है. தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் 5000 ஆண்டுகளுக்கான ஒரு மிகப்பெரிய உறவு, ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க தென்காசியில காசி விஸ்வநாதர் கோயில அங்க தட்சின் காசி, இங்க இருக்கிறது வடகாசி, தென்காசி என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கெல்லாம் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்மளுடைய திருக்குறளை, திருவள்ளுவரை போற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சாரம் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். அதே போல 3வது முறை சிறப்பு ஆட்சியில தமிழ்நாட்டில் உள்ள உலகம் முழுவதும் நம்மளுடைய திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது எங்கு போனாலும் கூட ஏதோ தமிழ்நாட்டில் பேசல, உலகத்துல பேசுறார், ஐநா சபையில பேசுறார். யாவும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழ் குரல் ஒலித்தது ஐநா சபையில மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனாலதான் தன்னுடைய சொந்த தொகுதி வாரணாசியில பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார்,
மிடி பயம் கொள்ளு வார்த்துயர் பழவெல்லுவார் என்ற பாரதியாரின் வாழ்க்கைக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில பாரதியாருக்கு ஒரு இருக்கை அமைத்து கொடுத்ததோடு இல்லாமல் பாரதியார் வாழ்ந்த இல்லத்தை நினைவு சின்னமாக அறிவித்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இந்த முறை அகஸ்திய முனிவரை போற்றுகின்ற நம்முடைய இந்த காசி தமிழ் சங்கமம் 3வது வருஷமானது தொடங்க இருக்கிறது. சகோதரர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், காசி பகுதியை சார்ந்தவர்கள், ஐஐடி, அதே போல பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை உள்ளிட்ட உத்தரப்பிரதேச அரசாங்கம் அனைவருக்கும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நம்மளுடைய தமிழ் மக்கள் சார்பாக, உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரிதாக்குகின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க பாரதம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 3வது காசி தமிழ் சங்கமம் இன்று தொடங்கி வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் 3வது காசி தமிழ் சங்கமத்தின் தொடக்க விழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உரையாற்றிய அந்த நேரலை காட்சியை நாம் தற்பொழுது பார்த்தோம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தற்பொழுது 3வது காசி தமிழ் சங்கமம் தொடங்கியிருக்கிறது. அதன் தொடக்க விழா தற்பொழுது பரபரப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உரையாற்றிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, கூடுதல் விவரங்கள். தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியானது பாஜக ஆட்சி பொறுப்புக்கு தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு காலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் நடத்தப்பட்டு வருது. தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வலுப்படுத்தக்கூடிய விதமாகவும் இங்க இருக்கக்கூடிய அந்த பல விஷயங்கள் அங்க காட்சிப்படுத்துறது, அங்க நிகழ்ச்சிகளை அரங்கேற்றது உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்ச்சியா பாஜக அரசு முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த கும்பமேளா நடைபெற்றக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இன்றைய தினமானது அந்த மிக முக்கியமான ஒரு காசி தமிழ் சங்கத்தினுடைய இந்த 3வது நிகழ்வானது நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலிருந்து 2400க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க பங்கேற்றிருக்காங்க. சிறப்பு ரயில்கள்லாம் விடப்பட்டு இருந்துச்சு. பிரதமர் மோடி அவர்களும் தொடர்ந்து எங்க பேசினாலும் இந்த காசி தமிழ்ச்சங்கம் தொடர்பான பல விஷயங்கள் குறிப்பிட்டு வராரு. தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் தொடர்பாக பல விஷயங்கள் பேசிட்டு வராரு. அந்த வகையில இந்த 3வது நிகழ்ச்சியில உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் யோகி, அதே போல மத்திய அமைச்சர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. தற்போது குறிப்பிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அந்த விழாவினுடைய தொடக்க உரையை நிகழ்த்திட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.